Hello everyone, welcome to my video. லாஸ்ட் வீடியோ நம்மளோட இன்ட்ரோ வீடியோக்கு நீங்கள் எல்லாரும் நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாரோட வாட்ஸ்அப் மெசேஜஸை நான் பார்த்தேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இதே சப்போர்ட் எப்பவும் இருக்கட்டும். அதேமாதிரி வாட்ஸ்அப் மெசேஜஸில் நிறைய பேர் சார் எனக்கு ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குது, ஸ்கூலில் ஹாஃப் புக் முடிச்சிட்டாங்க, எனக்கு இன்னும் செகண்ட் சாப்டர் இன்னும் கரெக்டாக புரியல, ஃபிசிக்ஸில் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வாரத்துலேருந்து நம்ம ஃபிசிக்ஸ் லெக்சர்ஸ், ஃபிசிக்ஸ் சீரீஸ் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஃபிசிக்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய பேசிக் லெசன் நம்பர் 1 சாப்டர் 1 பார்க்கலாம். பேசிக்கான சாப்டர் அப்படின்றது என்னன்னா மோஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். So this is our first chapter, motion and its types. So இதில் நம்ம பார்க்க போற முதல் விஷயம் என்னதுன்னா மோஷன். மோஷன் அப்படின்ற அந்த வார்த்தையோட மீனிங் மூவ்மெண்ட். This is the literal meaning. அதாவது இங்கிலீஷ் மீனிங் என்னதுன்னா மூவ்மெண்ட். இதுக்கு ஒரு ஃபார்மல் டெஃபினிஷன் என்ன சொல்லலாம்னா சேஞ்ச் in position with respect to someone or something with respect to someone or something. Consider a train. ஒரு ட்ரெயின் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரெயின்ல 2 அப்சர்வர்ஸ் இருக்கிறாங்க or 2 passengers travel பண்றாங்க. This train is traveling with a speed 100 km/h. The speed km/h இதெல்லாம் கம்மிங் லெக்சர்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் பண்றேன். So consider there are 2 observers. ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க with a velocity 100 km/h. So இந்த take these 2 observers. Observer 1 பொறுத்த வரைக்கும் Observer 2 ஒரே இடத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க, எந்த விதமான மூவ்மெண்ட்டும் கிடையாது. Observer 2 பொறுத்த வரைக்கும் Observer 1 is sitting in a single place. அவர் எந்த மூவ்மெண்ட்டும் கொடுக்கல. ஆனா நம்ம பார்க்குற நமக்கு எப்படி தெரியும்? They are moving with a speed of 100 km/h. 100 km வேகத்துல அவங்க ஒரு ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. They are in a movement. So இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா மோஷன் அண்ட் ரெஸ்ட் இந்த 2 விஷயமும் எப்பவுமே பார்க்குறவங்கள பொறுத்து மாறும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அப்சர்வர். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள யாரை பார்த்தாலும் 2 பேரும் அவங்க நம்மள மாதிரி தான் உட்காந்துருக்காங்க, அவங்க எந்த மூமெண்ட்டும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா பார்க்குற நமக்கு இந்த ட்ரெயின் கூட சேர்ந்து ட்ரெயினோட அதே ஸ்பீட்ல அவங்களும் மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ திஸ் இஸ் வாட் மோஷன் இஸ். மோஷன்னா என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்லியிருக்கேன். இந்த மோஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னதுன்னா டைப்ஸ் ஆஃப் மோஷன். டைப்ஸ் ஆஃப் மோஷன் இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் பேஸ்ட் ஆன் பாத். பேஸ்ட் ஆன் பாத் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் போற ரூட்டை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைப் இதுல என்னதுன்னா லீனியர் ஆர் டிரான்ஸ்லேஷனல் மோஷன். இதுக்கு இன்னொரு நேம் என்னதுன்னா ரெக்டிலினியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் இஸ் circular motion. Circular motion. இதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல என்னதுன்னா oscillatory motion. Oscillatory motion. Linear motionனா path traveled it will be along a straight line from 2 points A to
B. இதுதான் வந்து என்னதுன்னா linear motion, translational motion, rectilinear motion. என்ன கேட்டாலும் வந்து என்னது? It is path along a straight line. Circular motion na the path will be like a circle. இதுதான் வந்து circular motion. இதுக்கப்புறம் வந்து oscillatory motion. Oscillatory motion எப்படி இருக்கும்னா it will be like oscillations. இதுதான் வந்து என்னதுன்னா types of motion based on path. Based இது போக there is yet another classification like based on time. Based on time it is uniform motion and non-uniform motion. இது எல்லாமே ஒவ்வொரு வீடியோவா நான் வந்து என்னது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் ஒன் linear or translational motion, circular motion, oscillatory motion and based on time it is uniform and non-uniform motion. எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோல நம்ம linear or translational motion பத்தி பார்க்க போறோம். linear or translational motion. So the linear or translational motionல first basics பார்ப்போம். ஆல்ரெடி மோஷனோட டெஃபினேஷன்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா change in position with respect to someone someone or something. இதுதான் வந்து நம்ம மோஷனோட டெஃபினேஷனை பார்த்தோம். This someone is called observer. இது ஆல்ரெடி நம்ம ட்ரெயின் எக்ஸாம்பிள்ல கூட நம்ம அப்சர்வர் பத்தி பார்த்தோம். This something is interesting. இந்த something என்னதுன்னா time and space. Time and space. இந்த டைம் அண்ட் ஸ்பேஸை எப்படி நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா டைம் வந்து நம்ம யூஸ்வலி நம்ம கிளாக் வச்சு மெஷர் பண்ணிடலாம். ஸோ அதனால அது பெரிய விஷயம் கிடையாது. ஸ்பேஸ் வந்து நம்ம யூஸ்வலி கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். கோஆர்டினேட் சிஸ்டம் பேர் வந்து என்னடா வித்தியாசமா இருக்குன்னா யாரும் பேனிக் ஆக வேண்டாம். கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்னதுன்னா நம்ம யூஸ்வலி கிராஃப் போடுவோம்ல with x and y axis. இதுதான் வந்து coordinate system. So this is what is a coordinate system. இந்த xy தவிர்த்து நிறைய coordinate systems இருக்குது. இப்போதைக்கு இதுதான் simplest form of coordinate system. இந்த xy form of coordinates Cartesian coordinates அப்படின்னு சொல்லுவாங்க. Cartesian coordinates. இப்ப இந்த x and y ல இன்னொரு axis இருக்கு, that is z axis. So this is a three-dimensional coordinate system. So நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி it is a three-dimensional coordinate system. This is x axis, this is y axis and this is z axis. இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் A நம்ம சொல்லணும்னா இதுக்கு வந்து 3 டைமென்ஷன் x, y, z அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா கம்மிங் லெக்சர்ஸ்ல நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு திஸ் இன்ட்ரோடக்ஷன் இது போதும். இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும்னா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் அடுத்த கான்செப்ட். இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னதுன்னா இப்ப there is a point A and point B. நான் A ல இருந்து point B க்கு போறேன். But I'm not going by walk, I'm going by a flight. ஒரு flightல நான் travel பண்ணி அங்க இறங்குறேன். I'm flying, literally I'm flying. So நான் flightல இவ்வளவு தூரம் travel பண்ணி இங்க வந்துட்டு இருக்கேன். This path from A to B, இந்த curved path தான் என்னுடைய distance. டிஸ்டன்ஸுக்கு இன்னொரு பேர் தான் வந்து என்னதுன்னா path length. So this is what distance is.
இதோட ஃபார்மல் டெஃபினேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோட்டல் path traveled, total path length traveled, total path length traveled. இப்ப displacement அப்படின்னா என்னதுன்னா A and B, this is point 1, so x1 comma y1, and this is point 2, x2 comma y2, A of x1 comma y1 and B of x2 comma y2. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல நம்ம வரைகிற அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் என்னதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்டோட ஃபார்மல் டெஃபினிஷன் என்னதுன்னா change in position, change in position. இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஃபார்மல் டெஃபினிஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்னது B minus A, இனிஷியல் மைனஸ் ஃபைனல் மைனஸ் ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். இதுதான் வந்து என்னதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி there are 2 points A and B. I am traveling from A to B with a flight. ஒரு ஃப்ளைட்ல along a curved path நான் போறேன், and இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சா this is displacement. and இந்த curved path தான் நான் என்ன சொல்லியிருந்தேன் distance அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி வேணா இருக்கலாம், நான் போற பாத்தை பொறுத்து டிஸ்டன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ சப்போஸ் நான் வந்து இப்படி போகாம இன்னும் கொஞ்சம் வேற பாத்துல நம்ம போகலாம். there are n number of distance between 2 points. ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் எப்படி வேணா இருக்கலாம். there are n number of possibilities. ஆனா from A to B ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், ஒரே ஒரு வேல்யூ தான். ஸோ டிஸ்டன்ஸை வந்து யூஸ்வலி எஸ் அப்படின்ற ஒரு நோட்டேஷனில் சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நீங்கள் எஸ் யூஸ் பண்ணலாம், பட் யூஸ்வலி இன் டெக்ஸ்ட் புக்ஸ் நமக்கு வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு லெட்டர் வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி கர்வ்டாக இல்லாமல் டிஸ்டன்ஸ் நான் வந்து ஏ டு பி வந்து ஐம் மூவிங் பை ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடில் போகிறேன் அப்படின்னா இப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் will be equal to the displacement. ஏன்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதே ரூட்ல தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை மீ இஸ் ஈக்குவல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட், எப்பவுமே டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து will always be greater than or equal to displacement. இப்போ போன எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி கர்வ்டு பாத்தில் நான் போனேன்னா ஆப்வியஸா இந்த பாத் இந்த லென்த் வந்து இதை விட அதிகம், அப்படிதானே? ஆனால் இங்கே ரெண்டாவது கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் போயிருக்கேன், ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஐதர் டிஸ்டன்ஸ் கிரேட்டராக இருக்கணும் இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த கம்பேரிசன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை பற்றி வெக்டார்ஸ் அண்ட் ஸ்கேலார்ஸ் பற்றி இன்னொரு வீடியோ போடுவேன், அப்போ இதை நான் இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி பார்த்துட்டோம். டிஸ்டன்ஸ் எஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்லையும் சொல்லலாம், ஆர்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். நம்மளுடைய நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னதுன்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி லாஸ்ட்ல பார்த்த மாதிரி இங்க வந்து எஸ் ஆர் அப்படின்னு ரெண்டு நோட்டேஷன்லாம் கிடையாது. ஸ்பீடுக்கும் வி தான், வெலாசிட்டிக்கும் வி தான். ஸோ இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்பீட் இருக்கு, 3 டைப்ஸ் ஆஃப் வெலாசிட்டி இருக்கு. அது என்னன்னா யூனிஃபார்ம், ஃபர்ஸ்ட் ஒன் யூனிஃபார்ம் ஸ்பீட் அண்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படின்னா என்னதுன்னா uniform speed is a speed that covers equal distance in equal intervals of time.
இதுதான் வந்து என்னதுன்னா யூனிஃபார்ம் ஸ்பீடு. இதோட ஃபார்முலா என்னதுன்னா equal to distance by time, distance divided by time taken. இதான் என்னதுன்னா யூனிஃபார்ம் ஸ்பீட். அடுத்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி என்ன? Uniform velocity means we should cover equal displacement. We should have equal displacement in equal intervals of time. In equal of time. இதுதான் வந்து என்னதுன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னதுன்னா so velocity is equal to displacement by time. Displacement by time taken. இதுதான் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியோட ஃபார்முலா. இப்போ அதுக்கு அடுத்து என்னதுன்னா ஃபர்ஸ்ட் மூணு குவான்டிட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன் யூனிஃபார்ம், ரெண்டாவது வந்து என்னதுன்னா ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு என்னதுன்னா டோட்டல் பாத் லென்த் divided by total time. Total இதுதான் என்னதுன்னா ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடு இதை வந்து del v by del t அப்படின்னு போடுவாங்க, ஆர் சாரி del s by del t, ஆர் s1 plus s2 plus எத்தனை நம்பர் ஆஃப் டிஸ்டன்சஸ் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோமோ divided by t1 plus t2 plus tn. இதுதான் வந்து என்னதுன்னா ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா. அடுத்து ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டினா அதே மாதிரி தான் average velocity is equal to total displacement by total time by total time. இது வந்து r1 plus r2 plus எத்தனை நம்பர் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குதோ divided by total time t1 plus t2 plus some tn. இதுதான் வந்து என்னதுன்னா average speed and average velocity. இதை வந்து del r by del t ன்னு சொல்லலாம். del r divided by del t. Sorry. So del r by del t. இதுக்கு அப்புறம் என்னதுன்னா இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. Instantaneous speed and velocities. இதோட டெஃபினிஷன் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடோட டெஃபினிஷன் சொல்லிடுறேன். ஸ்பீட் at a particular instant of time. Particular instant of time. இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு செகண்டா இருக்கலாம். அந்த ஒரு செகண்ட் மோஸ்ட்லி வந்து பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் வந்து 1 செகண்ட். ஸ்பீட் அட் nth செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ப்ராப்ளம்ஸ் போடும்போது அந்த இன்ஸ்டன்ட் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ அதே இது இன்ஸ்டன்ட் வெலாசிட்டிக்கு வந்து வெலாசிட்டி அட் அ particular instant of time. Particular instant of time. இந்த particular instant of time அப்படிங்கிறத ஃபார்முலால நம்மளால எப்படி சொல்ல முடியும்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இல்லை நீங்கள் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுக்கும் சேம் ஃபார்முலா தான். இன்னும் ஒரு சின்ன வித்தியாசம்னா நம்ம இதில் லிமிட் போடுவோம். லிமிட் del t tends to 0 divided
that is del s by del t. So இதுதான் வந்து instantaneous velocity or speed குள்ள ஃபார்முலா. இதுல del s by del t ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஆவரேஜ்ல போட்ட அதே ஃபார்முலா தான். இந்த del t tends to 0 இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. டெல்னா என்னது? டிஃபரன்ஸ், அப்படிதானே? டிஃபரன்ஸ். ஸோ டைமிங் வந்து நம்ம ஒரு டைம் ஸ்கேல் அசியூம் பண்ணுவோம். லெட்ஸ் கன்சிடர் அ பாடி மூவிங் ஃபார் 5 செகண்ட்ஸ். 5 செகண்டுக்கு அந்த பாடி மூவ்மெண்ட்ல இருக்குது. 3, 4 and 5 செகண்ட்ஸ் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது, ஸோ இப்போ டெல் டி வந்து ஃபர்ஸ்ட் 5 minus 1 இந்த ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்றேன். இப்போ வந்து 4 அப்படிதானே? இங்க நம்ம கொடுத்திருக்கிற கண்டிஷன் படி டெல் டி வந்து என்னது? 0 ஆகணும். ஸோ வி ஷுட் ரெடியூஸ் த இன்டர்வல். இதை இந்த ரெண்டு பேர் எடுத்திருக்கத குறைச்சிக்கிட்டே வரணும். ரெண்டு சைட்லையும் குறைச்சிக்கிட்டே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேர் எடுத்துட்டோம். அடுத்து வந்து டெல் டி இஸ் ஈக்குவல் டு 4 minus 2 இஸ் ஈக்குவல் டு என்னது? 2. ஸோ டெல் டி இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ அடுத்து 3க்கு போகும். இங்க வேற நம்பர், ரெண்டு நம்பர் இல்லை, ஒரே நம்பர் தான் இருக்கு. ஸோ வி ஹேவ் டு ரைட் 3 minus 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பாயிண்ட்ல தான் டெல் டி டென்ஸ் டு 0. இதுதான் வந்து என்னதுன்னா del t tends to 0 தேர்ட் செகண்ட்ல. இது வந்து எப்படின்னா நம்ம பேப்பர்ல கால்குலேட் பண்ணும்போது, பட் இன் ரியாலிட்டி திஸ் del t tends to 0 at each and every instant. எல்லா செகண்ட்லயுமே del t வந்து என்னது? 0 தான். at first second. இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ரெண்டாவது செகண்ட் கிடையாது. ஸோ 1 minus 1 is equal to 0. இப்போ ரெண்டாவது செகண்ட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செகண்டும் கிடையாது, அதுக்கு அடுத்து உள்ளதும் கிடையாது. ஜஸ்ட் த second, the time number 2. So 2 minus 2 is equal to 0. So அந்த ரெண்டாவது செகண்ட்ல எவ்வளவு velocity இருக்குது, எவ்வளவு speed இருக்குது. So that is what instant velocity or instant speed is. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So next topic என்னதுன்னா acceleration. இது வரைக்கும் நம்ம வந்து என்னது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டோம், அப்புறம் velocity and speed பார்த்துட்டோம். இப்போ வந்து acceleration. acceleration அப்படின்னா rate of change of velocity. இதுதான் வந்து என்னதுன்னா acceleration. It is denoted by the letter A. A is equal to del V by del T. அப்படி இல்லைன்னா V2 minus V1 வச்சுக்கலாம் by T2 minus T1. இதுலயுமே வந்து instantaneous acceleration இருக்கு. instantaneous acceleration, அதாவது acceleration at a particular distance. இதுலயே வந்து என்னது? limit del T tends to 0 del V by del T. ஸோ இதுதான் வந்து acceleration-க்கான ஃபார்முலா. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பொசிஷன் பார்த்தோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம், வெலாசிட்டி பார்த்தோம், acceleration பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் யூனிட் நம்ம சொல்லணும். யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட். distance or displacement. இந்த ரெண்டுத்தோட யூனிட்டுமே வந்து என்னதுன்னா லென்த்தோட யூனிட் தான் நம்ம சொல்லணும். லென்த்தோட யூனிட் நமக்கு தெரியும், இட் இஸ் மீட்டர், இல்லை வந்து கிலோமீட்டர்ல கூட சொல்லலாம். அடுத்து velocity or speed. velocity, speed. இதோட யூனிட் என்னதுன்னா மீட்டர் by second. அதோட ஃபார்முலா நம்ம போட்டப்ப சொல்லிருப்போம், speed is equal to distance by time, அப்படிதானே? distance by time. distance ஓட யூனிட் வந்து மீட்டர், டைம் ஓட யூனிட் வந்து செகண்ட். ஸோ இட் இஸ் மீட்டர் பை செகண்ட். இதுதான் வெலாசிட்டியோட ஃபார்முலாவும். இதை கிலோமீட்டர் பெர் ஹவர்லையும் சொல்லலாம். வந்து ட்ரெயினோட ஸ்பீடு அந்த மாதிரி அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸோட ஸ்பீடை கிலோமீட்டர் பெர் ஹவரில் சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா படி இட் இஸ் வெலாசிட்டி பை டைம், அப்படிதானே? வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டியோட யூனிட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், மீட்டர் பை செகண்ட். தட் இஸ் மீட்டர் பை எஸ் பவர் 2, எஸ் ஸ்கொயர், எம்எஸ் பவர் -2 அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ல தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கிலோமீட்டர் பை ஹவர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஆக்சிலரேஷனுக்கான யூனிட். இந்த எல்லா ஃபார்முலா வச்சும் நம்ம ப்ராப்ளம் செஷன்ல நம்ம அதை வச்சு ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் கிட்ட நம்ம முடிஞ்சா ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ see you in the next video.
ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சின்ன சின்ன பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இந்த நம்ம பார்த்துருக்கிற கான்செப்ட்ஸ் வச்சு அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்குள்ளே போவோம். ப்ரொஜெக்டைல் மோஷன், நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், இதுக்கப்புறம் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்த லெக்சர் அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை எனக்கு என்னுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூ கேன் மெசேஜ் மீ ஆர் யூ கேன் கால் மீ எனி டைம். ஃபிசிக்ஸ் வந்து இட்ஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட். அதை வந்து ஒரே நாள் நைட்டில் படிச்சிட முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போகணும். அதில் 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த லெக்சரில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.